வாழ்க்கையில் உழைச்சி எப்படியாவது முன்னுக்கு வரணும், சக்ஸஸ் எடுக்கணும். ஆனால் அதற்கான சரியான வாய்ப்பு இல்லையேன்னு நீங்கள் நினச்சிருந்தா கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உங்களுக்காக தான். MLS மற்றும் குளோபல் சப்போர்ட் சிஸ்டம் மூலமாக உங்கள் அனைவரையும் இந்த மகத்தான பிஸ்னஸில் வரவேற்கிறேன். இந்த பிஸ்னஸ் மூலமாக மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் எடுத்தவங்க, கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிச்சவங்க, அவங்க சம்பாதிச்ச வழிமுறையை நமக்கு ஒரு சிஸ்டமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த சிஸ்டம் பேர் தான் குளோபல் சப்போர்ட் சிஸ்டம். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒருத்தர் என்ன செஞ்சாரோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்களும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்களும் இந்த குளோபல் சப்போர்ட் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் எடுக்க முடியும். நம்மளோட டீமோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் கோல் ஒன் டீம். நாம் எல்லாரும் ஒரு டீமாக இணைஞ்சு வாழ்க்கையிலேருந்து வறுமையை விரட்டணும், நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கோலுக்காக வேலை பார்க்குறது தான் குளோபல் சப்போர்ட் சிஸ்டத்தோட மோட்டோ. நிச்சயமாக இது ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் இதை நம்பி உள்ளே இறங்கி நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. எப்போவுமே நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உங்கள் திங்கிங்கை கொஞ்சம் நேரத்துக்கு வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்காக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கனவுன்னு நினைக்கிற காரு, பணம், பங்களா இது எல்லாமே உங்ககிட்ட சேரும். அதுக்கான சரியான இடத்துல சரியான நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதாவது அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவன் நினைக்காம நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாது. இன்றைக்கி இந்த டைமில் நீங்கள் இந்த பிளானை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அது கூட அந்த ஆண்டவனோட அசைவாக இருக்கணும். நம்ம கம்பெனி இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனின்னு எதுக்கு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. நோ ஜாயினிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. நிறையா கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா 500, 1000 சொல்லி சும்மா ஜாயினிங் ஃபீஸ் ஃபார்ம் இருக்கிறதுக்கே வாங்குவாங்க. நம்ம கம்பெனியில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஒரு டைம் லிமிட்னு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் உங்கள் சக்ஸஸ் எடுத்துகிட்டு மெதுவாக ஸ்லோவாக கூட வேலை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அடுத்து நோ ஃப்ளஷ் அவுட்டு. ஒரு வருஷமாக நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சிட்டா ஐடியை ரினியூவல் பண்ணலாம் உங்களை கம்பெனியிலேருந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒன்றுமே கிடையாதுங்க. நோ டிமோஷன் இன் ஸ்டேட்டஸ். உங்களோட எந்த ஸ்டேட்டஸில் நீங்கள் இருந்தாலும், என்ன ப்ரொமோஷன் லெவலில் இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் டிமோஷன் ஆக மாட்டீங்க. லீவ் ஏ லெகசி. பாருங்கள், நம்ம எந்த ஒரு வேலை பார்த்தாலும் நம்ம குடும்பத்துக்காக, நம்ம ஃபேமிலிக்காக, குழந்தைகளுக்காக தான் நம்ம அந்த வேலையில் பார்க்குறோம். ஆனால் நம்ம பார்க்குற வேலை நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குமா? கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் உங்களோட குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பேர குழந்தைங்க வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறைக்கான பிஸ்னஸாக இது இருக்கும். நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு போகிற வேலையோட பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு 3 தலைமுறை வரைக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒன் டைம் பர்ச்சேஸ் அண்ட் இங்கே ஒரே ஒரு டைம் லைஃப்பில் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணால் போதுங்க. ரீபர்ச்சேஸ் நாட் கம்பல்சரி, தட் இஸ் யுவர் வேஸ். பொதுவாகவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஜாயினிங் கமிஷன் தான் நிறையா வச்சுருப்பாங்க, ஜோடி கமிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் சேலில் கூட உங்களுக்கு மிகப்பெரிய கமிஷன் இருக்குங்க. ஹையஸ்ட் ராயல்ட்டி இன்கம், சீலிங் அமௌண்ட், பைனரி இன்கம் பிளானில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா சீலிங் அமௌண்ட்டுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதில் இந்தியாவிலே எந்த கம்பெனிலும் இல்லாத அளவு மிகப்பெரிய ஒரு சீலிங் இன்கம் நம்மளோட கம்பெனியில் இருக்குது. ஹையஸ்ட் அவார்ட் அண்ட் ரிவார்டு, லக்ஸரி கார், லக்ஸரி ஹோம், இதெல்லாம் உங்கள் பணத்தில் உங்களை வாங்க சொல்லி அதை வேணால் ப்ராஸ்பெக்ட்டு காமிச்சிருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக எந்த ஒரு கம்பெனிலுமே கிஃப்டாக லக்ஸரி கார், லக்ஸரி ஹோம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ஆப்ஷனும் கூட நம்ம கம்பெனியில் இருக்குது. லீடர்ஷிப் போனஸ், பில்லியன் க்ரோர்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு லீடர்ஷிப் போனஸாக உள்ளே கிடைக்கிது. அது எப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் பிளானுக்கு உள்ளே போகும்போது பார்த்துக்கலாம். நோ ட்ரைனிங், நோ செக், நோ ஒர்க், நோ கமிஷன். கண்டிப்பாக இங்கே குளோபல் சப்போர்ட் சிஸ்டம் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரைனிங்கை கரெக்டாக அட்டன் பண்ணால் நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் எடுக்க முடியும். ஆனால் அதை ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு காசு வராது. எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் லுக்கிங் ஃபார். நம்ம லைஃப் லாங்க எதுக்காக ஓடுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் தாங்க: டைம், மணி, ஃபேமிலி செக்யூரிட்டி. டைம். நம்ம கம்பெனி உங்களுக்கு டைம் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டைம்ங்கிறது பொதுவாக இவ்வளோ பெரிய ஒரு பணக்காரராக இருந்தால் கூட அவரோட லைஃப்பில் கூட கிடைக்காத விஷயம் டைம் ஃப்ரீடம். ஆனால் நீங்கள் இந்த கம்பெனியில் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறது மூலமாக லைஃப் லாங்காக உங்கள் ஃபேமிலி, குழந்தைங்களோட நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான ஒரு டைம் ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும். மணி. பெரிய காரு, பங்களா, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு, அம்மாவுக்கு, ஒய்ஃப்க்கு, குழந்தைகளுக்கு தேவையான ஜுவல்லரி. அப்புறம் பேங்க் பேலன்ஸ். உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, இந்த வாரம் அதை செலவு பண்ணிட்டீங்க. ஆனால் அடுத்த வாரமே உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 3.5 லட்ச ரூபா ஏறினா எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு பேங்க் பேலன்ஸ். குழந்தைய கூப்பிட்டுட்டு ஷாப்பிங் மால் போகிறீங்க, உங்கள் குழந்தை எந்த பொருள் மேலே கையை வச்சாலும் அதை வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். இது எல்லாமே உங்களுக்கு மணி ரூபத்தில் இன்னும் எவ்வளவோ சொல்லலாம், அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தால ஃபேமிலி செக்யூரிட்டி. நான் ஃபஸ்ட்டு சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் எஜுகேஷன் டு சில்ட்ரன்.
இந்த ஊரில் இருக்கிற பெரிய ஸ்கூலில் என்னோட குழந்தை படிக்கணும், எங்கள் அப்பா அம்மா எனக்கு கொடுக்காத கல்வியாக இருந்து என்னோட குழந்தைக்கு நான் கொடுக்கணும், என்னோட பெண் குழந்தை வந்துட்டு அமெரிக்காவில் போயிட்டு ஹோவர்ட் யூனிவர்சிட்டியில் போயிட்டு ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும் அப்படின்னு எல்லா பெற்றோருக்குமே ஆசை இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நீங்கள் உழைக்கிற இந்த கம்பெனி மூலமாக நீங்கள் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க முடியும். அப்புறம் இன்னொரு ஃபேமிலி செக்யூரிட்டியில் முக்கியமான விஷயம், சப்போஸ் இந்த உலகத்தை விட்டு நாம் போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஒய்ஃப்க்கு நம்ம குழந்தைகளுக்கு என்ன கேரண்டி? அப்படிங்கும்போது நாளைக்கு விலைவாசி எவ்வளோ வேகத்தில் ஏறுதோ அதே வேகத்தில் அவங்களுக்கு இன்கமும் போய்கிட்டே இருக்கும். நாம் இன்னைக்கு பார்க்குற வேலை அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி செக்யூரிட்டியும் இந்த கம்பெனி உங்களுக்கு கொடுக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, லைவ் யங் ரிச் அண்ட் ரிட்டையர்ட். நீங்கள் உங்கள் குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் நீங்கள் யங்காகவும் இருப்பீங்க, ரிச்சாகவும் இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சர்வே என்ன சொல்கிறதுனா, வாட் ஹேப்பன் அட் த ஏஜ் ஆஃப் 65 இயர்ஸ், 36% பேர் இந்தியாவில் இறந்து போயிடுறாங்களாம். 54% பேர் டிபெண்ட் ஆகிடுறாங்க குழந்தைகள் மேலேயோ பேர குழந்தைகள் மேலேயோ. 5% பேர் பாருங்கள் 65 வயசு வரைக்கும் வேலை பார்த்ததுக்கப்புறம் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலையை பார்த்து அவங்களோட வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்கிறாங்க. 4% பேர்கிட்ட தான் கொஞ்சம் காசு பணத்துக்கு கம்மி இல்லாமல் ஃபைனான்ஷியலி ஃப்ரீயாக இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கூட ஒரு இல்லாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரீடம். 65 வயசுக்கு மேலே கூட உங்கள்கிட்ட காசு இருந்து டைம் இல்லை அப்படின்னா அந்த லைஃப் யூஸே இல்லை. ஆனால் இந்தியாவில் 1% டைம் ஃப்ரீடம், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ரெண்டையுமே அனுபவிக்கிறாங்க. அவங்க தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. நான் கேரண்டியாக சொல்கிறேங்க, இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக 2 வருஷம் ஜஸ்ட் வேலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அந்த 1% கேட்டகரியில் வர முடியும். ஒரு சர்வே என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, 1940 ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலியை நாம் ரன் பண்ணணும் அப்படின்னா 10 ரூபாய் இருந்தால் போதும், நம்ம வந்து மாதத்தை ரன் பண்ண முடியும். 1960 அதுவே வந்து 10 மடங்கு விலைவாசி அதிகமாச்சு, 100 ரூபாய் ஆச்சு. 1980 மறுபடியும் 10 மடங்கு விலைவாசி அதிகமாகி 1000 ரூபாயை மாறிச்சு. 2000 நம்மள நிறைய பேர் இந்த 2000 கூட பார்த்துருப்போம். 2000 பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு ஃபேமிலியில், அதாவது ஒரு காரோட இஎம்ஐ கட்டிக்கிட்டோ வீட்டோட வாடகை கொடுத்துக்கிட்டோ நல்லபடியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நமக்கு வந்து 10,000 ரூபாய் தேவைப்படுச்சு. சேம் இன்னைய காலகட்டத்தில் இன்னைக்கு 2020 பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய் இருந்தால் தான் பேசிக்காக ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலோட நம்ம லைஃப்பை வாழ முடியும். ஆமாம், இதே ஆவரேஜ் படி பார்க்கும்போது 2040 வரத்தான் போகுது. இப்போ 2040 நம்ம இல்லைனாலும் நம்மளோட குழந்தைகள் வந்து அந்த சீனை வந்து ஃபேஸ் பண்ண தான் போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா மாதத்துக்கு தேவைப்படும். பாருங்கள், 10 லட்ச ரூபா ஒரு மாதத்து குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கே தேவைப்படுது அப்படின்னா இவ்வளோ பெரிய இன்கம் நமக்கு எங்கேருந்து வரும்? ஜாப் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக இவ்வளோ பெரிய இன்கம் நாம் அச்சீவ் பண்ண முடியாது. யாரும் நமக்கு இவ்வளோ சம்பளம் தரமாட்டாங்க. ப்ரொஃபஷன் ஜாப், டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் ஜாப் பார்த்தா கூட இப்போ வக்கீலாக இருந்தால் அவர்கிட்ட எப்போ வரைக்கும் கிளைண்ட் வரலையோ அப்போ வரைக்கும் அவருக்கும் காசு கிடைக்காது. டாக்டரை பொறுத்த மட்டும் டாக்டர்கிட்ட எவ்வளோக்கு அதிகமாக பேஷண்ட் வராங்களோ அப்போ தான் அவர் கூட காசு சம்பாதிக்க முடியும். அப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக நாம் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை சம்பாதிக்க முடியும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நாம் பஜாரில் இறங்கும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. முக்கியமாக ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பெரிய அமௌண்ட்டை ஃபஸ்ட்டில் வந்து நாம் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடணும். அடுத்தால வந்து அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். லேபிலிட்டிஸ், பொறுப்பெடுத்து வேலை பார்க்கணும் நாம் அதில். அதுக்கு அடுத்தால வந்து ஒரு ஆஃபீஸ், கண்டிப்பாக ஆஃபீஸோ இல்லை ஒரு கடை ஆரம்பிக்கிறோமோ அது சம்மந்தமான இடமோ நமக்கு கண்டிப்பாக தேவை. எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம். ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன கடை, ஒரு டீ கடை வச்சுருக்கிறவர் கூட காலையில் 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் அவரோட டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவர் வந்து காசு சம்பாதிக்க முடியும். இதில் ஏதாவது ஒரு விஷயம் நம்மகிட்ட கம்மியாக இருந்து நம்ம பஜாரில் இறங்கினா கூட நம்ம மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம். நம்ம கம்பெனி உங்ககிட்ட இருந்து இது எதுவுமே கேட்கலைங்க. ஜஸ்ட் ஒன்லி நீட் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் உங்களோட லைஃபுக்காக எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய டிசிஷன் எடுக்க முடியும், அதை மட்டும்தாங்க நம்மளோட கம்பெனி உங்ககிட்ட கேட்குது. நீங்கள் அவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்து வரும்போது கம்பெனி இந்தியாவில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. எங்களோட டீமும் ரெடியாக இருக்குது. நம்ம கம்பெனி உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ஹெல்த், ஃபேஷன், டெக்னாலஜி, ஃபேமிலி செக்யூரிட்டி, இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குது. இது எல்லாத்தையுமே நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒன் பர்ச்சேஸ். நீங்கள் இப்போ திரையில் காட்டுற பொருட்களில் இருந்து ஏதோ ஒரு பொருள், இது எல்லாமே நாம் டெய்லி மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தான். இதுலேருந்து நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பொருளை நம்ம மிச்சம் இருக்கிற வாழ்க்கையில் ஒன்லி ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம எவ்வளவோ பொருட்களை இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் எந்த ஒரு பொருளுமே நமக்கு காசு சம்பாதிச்சு கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் பண்ண போகிற ஒரே ஒரு பர்ச்சேஸ் உங்களுக்கு லைஃப் லாங்காக காசு சம்பாதிச்சு கொடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் யூ வாண்ட் யுவர் பிஸ்னஸ் டு லுக்,
அதாவது உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் எப்படிலாம் இருக்குன்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரிலாம் இந்த பிஸ்னஸ் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே எதுவுமே பண்ணுறதில்ல. ஜஸ்ட் எப்படி அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கேருந்து ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. இருந்தாலும் கம்பெனி என்ன சொல்கிறோம், நம்ம சொல்கிறது கேட்டு நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம்னு சொல்கிறோம். ரிஸ்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கே பிஸ்னஸ் ஓடலை அப்படின்னா அது உங்களுக்கு ரிஸ்க். நீங்கள் இங்கே எதுவுமே போட போகிறது இல்லையா, ஜஸ்ட் ஒரு பர்ச்சேஸ் தானே பண்ணுறீங்க அப்படிங்கிறனால இங்கே ரிஸ்க்குன்னு எதுவுமே கிடையாது. ப்ராஃபிட் அன்லிமிட்டெட் இன்கம் நீங்கள் இங்கேருந்து சம்பாதிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இல்லை அதை விட அதிகமாக கூட உங்களுக்கு வந்து இங்கே காசு கிடச்சிட்டே இருக்கும். இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் தாங்க ஐபிஓ. இந்த பிஸ்னஸ் நீங்கள் பார்ட் டைமாக பண்ணலாம், ஃபுல் டைமாக பண்ணலாம், உங்கள் விருப்பம். இங்கே உங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இருக்கிற பொருட்களை ஒன் டைம் அனலைஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி, உங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பொருளை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்கள். ப்ரமோட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா விளம்பரம் யாரெல்லாம் பண்ணுறான்னு பாருங்கள். பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ், செலிப்ரிட்டிஸ், இவங்கெல்லாம் எதுக்காக விளம்பரம் பண்ணுறாங்க? ஏன் இவங்க கிட்டலையா காசு இல்லையா? இப்போது விஜய் சேதுபதி பாருங்கள், இப்போ வந்துட்டு ராம்ராஜ் காட்டன் வேட்டிக்கு வந்து விளம்பரம் கொடுக்குறாரு. ஏன்? விஜய் சேதுபதி ஜஸ்ட் ஒரு மூவி பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வந்து 6 to 8 மாதம் கால் ஷீட் கொடுக்கணும். அப்போ தாங்க அவருக்கு ஒரு 5 கோடி ரூபாயோ 10 கோடி ரூபாய் கையில் கிடைக்கும். ஆனால் ஒரு ராமராஜ் வேஷ்டியோட விளம்பரம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 15 to 20 செகண்ட். அந்த 20 செகண்டில் அவ்வளோ காசு அவர் ஈஸியாக சம்பாதிச்சிருவார். அப்போது பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாருமே கண்டிப்பாக செகண்ட் பிஸ்னஸ், தேர்ட் பிஸ்னஸ்னு ஒன்று பண்ணுறாங்க. அம்பானிக்கு பாருங்கள் 2000 இன்கம் சோர்ஸ் இருக்குது. அதானி, பிர்லா அப்படின்னு யாரை பார்த்தாலும் பெரிய ஆளுங்களை பார்த்தீங்கன்னா 100-200 இன்கம் சோர்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஜஸ்ட் ஒன்றே ஒன்று, அதுவும் நம்மளோட உழைப்பை அடுத்தவங்களுக்கு கொடுக்குற ஜாப். நீங்கள் லைஃப்பில் ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டால் எல்லாருமே இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஒரு சர்வே சொல்லி பாருங்கள், நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட லைஃப் டைமில் 200 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ரொமோட் பண்ணுறோமா? நம்ப முடியுதா? எப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இந்த ஏரியாவில் நல்ல டாக்டர் யார் அப்படின்னு கேட்டால் அவர்கிட்ட போங்க. நல்ல குழந்தைங்க டாக்டர் யார் அவர்கிட்ட போங்க. நல்ல ஜவுளி கிடையாது அந்த கடைக்கு போங்க. நல்ல மிட்டாய் கிடையாது அங்கே போங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் சொல்லி நான் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு நல்ல மிட்டாய் கடைக்கு நான் போகிறேன், ஒரு 1000 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்குறேன். அங்கே போய் உங்கள் பேரே சொல்ல, அந்த மாதிரி ரமேஷ் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரை சொல்லி நான் ஒரு 1000 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்குறேன், உங்களுக்கு ஏதாவது கமிஷன் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அதே வேலையை நீங்கள் நம்ம பிஸ்னஸில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லட்சங்கள் இல்லைங்க, கோடிக்கணக்கான ரூபாயை நீங்கள் சம்பாதிக்க முடியும். அதுவும் 10 விதமான இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ரீட்டைல் இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம், டைரக்ட் ரெஃபரல் இன்கம், டீம் ஒர்க் இன்கம், லீடர்ஷிப் போனஸ், டூர் ஃபண்ட், பைக் ஃபண்ட், எஜுகேஷன் ஃபண்ட், கார் ஃபண்ட் அண்ட் ஹோம் ஃபண்ட். இந்த மாதிரி 10 விதமான இன்கம் வந்து நீங்கள் இங்கேருந்து சம்பாதிக்க முடியும். இப்போ உங்களோட பே அவுட் ப்ராசஸை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைனில் ஜஸ்ட் ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது கம்பெனியோட வெப்சைட்டில் உங்கள் பேரில் ஒரு ஐடி கிரியேட் ஆயிரும். அதோட லெஃப்ட் ரைட்டுன்னு 2 லெக்கு ஓப்பன் ஆயிடுது. அந்த 2 லெக் மூலமாக நீங்கள் ஒரே ஒரு ஃப்ரெண்டை, உங்களோட ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக சிங்கிள் ஜாயினிங்கில் எவ்வளோ கிடைக்குது? 500 பிவி. 1 பிவி 10 ரூபா அப்படின்னா 500 பிபிசி கொண்டு 5000 ரூபா. சிங்கிள் ஜாயினிங்கில் நீங்கள் 5000 ரூபா சம்பாதிக்கிறீங்க. பாருங்கள், இந்தியாவில் எவ்வளோ லீகல் கம்பெனிஸ் இருக்குது. இருந்தாலுமே எந்த ஒரு கம்பெனிலையுமே சிங்கிள் ஜாயினிங்கில் ஃபஸ்ட்டு கமிஷன் இல்லை. இருந்தாலும் கூட ஏதோ 1-2 கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னாலும் கூட 1000 ரூபாய்க்கு மேலே யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ஜாயினிங்கில் நீங்கள் 5000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி 2வது ஃப்ரெண்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவருக்கும் உங்களுக்கு வந்து 500 பிவி, அவருக்கு ஒரு 5000 ருபீஸ் கிடைக்கிது. 3வது ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணும்போது அவருக்கும் 5000 ருபீஸ். ஜஸ்ட் 3 சேலில் நீங்கள் 15000 ரூபாய் காசு சம்பாதிக்கிறீங்க. 15000 ரூபாய் காசு சம்பாதிக்கும் போது நீங்கள் வாங்கின ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடுது. ப்ளஸ் அதுக்கு மேலே நீங்கள் இப்போ போட்ட காசுக்கு மேலே எக்ஸ்ட்ரா காசையும் நீங்கள் எடுத்துடுறீங்க. அதோட நீங்கள் டீம் ஒர்க் இன்கம் கூட குவாலிஃபை ஆயிடுறீங்க. சரி, ஓகே, 2 பேரை வந்து நான் வந்து ஜாயின் பண்ண வச்சுட்டேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் எடுக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த 3 பேருக்கு அப்புறம் நீங்கள் சேர்க்குற ஒவ்வொரு ஆளுக்கும் உங்களுக்கு வந்து 400 விவி கிடைக்கும். அதாவது 4000 ரூபாய், ஒரு ஆளுக்கும் 4000 ரூபாய் கிடைக்கும். எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆளை ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ஆள் ஒரு மாதம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆளை ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து 4000 ரூபாய் கிடைக்குது. அதுவே நீங்கள் 10 பேரை ஜாயின் பண்ண வச்சிங்க, என்னால் இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் 10 பேரை ஜாயின் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 40,000 ரூபாய். 100 பேரை ஜாயின் பண்ணிங்கன்னா 4 லட்சம் ரூபாய். 1000 பேரை உங்களால் ஜாயின் பண்ண வைக்க முடியும் அப்படின்னாலும் 40 லட்ச ரூபா. பாருங்கள்,
அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கைட்லைன்ஸ் இப்போ 2017 கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸ் படி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து வீக்லி பேமெண்ட் கொடுக்கணும். அதுபடி நீங்கள் இந்த வீக்கில் 1000 பேர் நீங்கள் ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா இந்த வீக்கோட எண்டில் உங்களுக்கு வந்து 40 லட்சம் ரூபாய் அந்த வீக் எண்டிலேயே கிடைச்சிரும். ஒரு வாரத்தில் கூட உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 40 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். அடுத்த ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் இன்கம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த வேலைக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடச்சி, இப்போ உங்களுக்கு கீழே உள்ள டீம் உங்களுக்கு வேலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறீங்க. அவங்க 2 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. இப்போது அவங்களும் எதுக்காக கம்பெனிக்கு வருவாங்க? அவங்களும் காசு சம்பாதிக்கிறதுக்காக வருவாங்க. அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறவர் வந்து ஒரு 3 பேரை ஜாயின் பண்ணிட்டார். அவர் 15,000 ரூபாய் காசு சம்பாதிச்சிட்டாரு. ரெண்டாவது இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு 3 பேரை ஜாயின் பண்ணி அவர் ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டாரு. இப்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, பிஸ்னஸை பற்றி புரிய வச்சிங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து டீம் ஒர்க் இன்கம் ஸ்டார்ட் ஆயிரும். ஒவ்வொரு ஆள் மேலேயும் 500 ரூபாய் 500 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும்னா 1:1 பேரில் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 அப்படிங்கும்போது 3000 ரூபாய். 5 பேர் ஆச்சுன்னா 5000 ரூபாய், 10 பேர் ஆச்சுன்னா 10,000 ரூபாய். இதுபடி நீங்கள் 50 பேர் ஒரு நாளைக்கு 50 பேர் ஜாயின் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் கூட கமிஷன் கிடைக்கும். அது ராயல்ட்டி இன்கம் படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50,000 ரூபா, வாரத்துக்கு 3.5 லட்சம் ரூபா, மாதத்துக்கு 15 லட்சம் ரூபா, வருஷத்துக்கு 1,82 லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து ராயல்ட்டி இன்கமாக கிடைக்கும். முதல்ல ராயல்ட்டி இன்கம் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம் இல்லை அப்படின்னாலும் நம்ம வீட்டுக்கு போய் சேரக்கூடிய அமௌண்ட் பேர் தான் ராயல்ட்டி இன்கம். இது யாருக்கு கிடைக்கும்னா உலகத்தில் பெரிய பெரிய சயின்டிஸ்ட், ஆர்டிஸ்ட், புக் எழுதுகிறவங்க அவங்களுக்கு தான் அந்த மாதிரி ராயல்ட்டி இன்கம் கிடைக்கும். அடுத்தால MLM கம்பெனிஸ் இந்த மாதிரி ராயல்ட்டி இன்கம் கொடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் எந்த கம்பெனிலையுமே இல்லாத மாதிரி நீங்கள் ஒன் சைடு ஒன் ஃபுல் சேல், அதர் சைடில் 2 ஆஃப் சேல் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஃபுல் கமிஷன், அதாவது 1:1 பேர் படி உங்களுக்கு ஃபுல் கமிஷன் கிடைக்கும். அடுத்தால பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ராஃபிட். நீங்கள் அதர் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டில் வாங்குகிற பொருளை நம்ம கம்பெனி மூலமாக நீங்கள் வாங்கும்போது 45% உங்களுக்கு வந்து லெஸ் ப்ரைஸில் அந்த பொருள் கிடைக்கும். உங்களோட டீம் வந்து இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 PV பேருக்கு வந்து 1 ருபீஸ் வீதம், நீங்கள் 70,000 ருபீஸ் பெர் டே இங்கேருந்து சீலிங் ராயல்ட்டி நீங்கள் வாங்க முடியும். பெர் வீக் பார்த்தீங்கன்னா 4,90,000, பெர் மந்த் 21 lakh. மொத்தமாக பார்த்தீங்கன்னா GVV ப்ளஸ் RPV ரெண்டு இன்கமும் நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 1 மந்த்துக்கு 8.4 lakh, 1 வீக்குக்கு 8.4 lakh ருபீஸ் கொடுக்குற மாதிரி கம்பெனி இந்தியன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் இன்னைய டேட்டில் எந்த கம்பெனியுமே கிடையாது. நம்ம கம்பெனி மட்டும்தான் இருக்குது. அடுத்த இன்கம் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். எந்த ஒரு கம்பெனியுமே கொடுக்காத மாதிரி உங்களுக்கு 5 months டார்கெட் வந்து கம்பெனி கொடுக்குது. இந்த 5 monthல நீங்கள் 30 பேர், நீங்கள் உங்களோட டீம் ரெண்டும் சேர்ந்து ஜஸ்ட் டீம் ஒர்க் இன்கம் மூலமாக நீங்கள் ஒரு 30 பேர் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு MI ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி கொடுக்குது. சப்போஸ் நீங்கள் MI ஸ்மார்ட் மொபைல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளே கேஷ் உங்களுக்கு கிடச்சிரும். அதே 50 பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஏசர் லேப்டாப், 75 பேரில் பேங்காக் பட்டேர் டூர், 150 பேர் பண்ணிங்கன்னா FZ Yamaha பைக் கொடுக்குது. அதுவே 250 பேரில் நீங்கள் ஏதாவது ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக டவுன் பேமெண்ட் கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. 500 பேரில் எஜுகேஷன் ஃபண்ட், உங்களோட குழந்தைங்கள் படிக்கிறதுக்காக எஜுகேஷன் ஃபண்டுன்னு சொல்லி கம்பெனி வந்து ஒரு 3 lakhs ருபீஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 1,250 பேர் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்காக ஹோம் ஃபண்ட் 10 லட்ச ரூபா கம்பெனி சைட்லேருந்து ஃப்ரீயாக கிடைக்கும். 2,500 ஜோடி பண்ணும்போது இனோவா கிறிஸ்டா கார் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் மோர் தேன் 25 lakhs அது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ப்ளஸ் 2,500 ஜோடி இந்த லெவலில் தான் நாம் வந்து இங்கே வந்து டைமண்ட் லெவலாக செலிப்ரேட் பண்ணுறோம். இதில் வந்து உங்கள் குடும்ப ரிஸ்தார் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய ஹாலில் 5 star ஹோட்டலில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மரியாதையோட உங்களோட டைமண்ட் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. 5,000 ஜோடியில் வந்து ஃபார்ச்சுனர் கார், 10,000 ஜோடியில் ஜாகுவார் கார், எல்லாரோட ட்ரீம் காராக இருக்கிற லக்ஸரி கார் ஜாகுவார் கார் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த இன்கம் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட லீடர்ஷிப் போனஸ். இந்தியாவில் இல்லைங்க, உலகத்தில் எந்த கம்பெனியுமே இல்லாத அளவு ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப் போனஸை வந்து நம்ம கம்பெனி கொடுக்குது. அது எப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே வந்து 1 silver அப்படிங்கிறத வந்து 30 டீம் 15 பேர் பண்ணால் நம்மளை வந்து 1 silverன்னு சொல்கிறோம். நீங்கள்
சில்வர் ஆன உடனே உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து லீடர்ஷிப் போனஸாக 10,000 ரூபாய் கிஃப்டாக கிடைக்குது. ஆனால் இதுக்கு வந்து எந்த ஒரு டைம் பீரியாரிட்டியும் கிடையாது. அப்புறம் உங்களுக்கு இருக்க நீங்கள் அந்த 15 பேர்லேருந்து 2 பேர் இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் நீங்கள் சில்வர் ஆகும்போது உங்களுக்கு 20,000 ருபீஸ் கிடைக்குது. அதே 4 பேரை நீங்கள் சில்வராக மாற்றும்போது 40,000, 8 பேர் சில்வர் ஆகும்போது 80,000, 16 பேரில் 1,60,000. இதே மாதிரி டபுள் ஆகி 20வது லெவல் நீங்கள் போகும்போது 524 crores 28,80,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. மொத்தமாக இது வரைக்கும் நீங்கள் வாங்கின அமௌண்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது 1033 கோடியே 19,10,000 ரூபாய் நீங்கள் வந்து இங்கேருந்து சம்பாதிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஜாயின் ஆகிட்டீங்க, 2 பேரை ஜாயின் பண்ணியிருக்கீங்க. சரி, நீங்கள் ஜாயின் ஆகிட்டு 2 பேரை ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அந்த 2 பேரும் ஒரு மாதம் ஃபுல்லாக எடுத்து அவங்களுக்கு கீழே 2 பேரை ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு கீழே வந்து 4 சேல் ஆகிருக்கும். உங்களோட கமிஷன் வந்து 2,000 ரூபாய் கிடச்சிருக்கும். அந்த 4 பேரும் 2வது மாதத்தில் 2 பேரை ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 8 சேல் ஆகிருக்கும். 3வது மாதம் அந்த 8 பேரும் 2 பேரை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 16,000 ரூபாய் ஆயிரும். 16 பேர் ஆகிருப்பாங்க. அப்போது இதே ஒருத்தரும் மாதம் 2 பேரை டூப்ளிகேட் பண்ணிட்டு வந்தால் கூட 12வது மாதம் முடிவில் உங்களுக்கு 16,380 பேர் வந்திருப்பாங்க. அதை நம்ம ஜோடி கணக்கில் பார்த்தோன்னா 8,192 ஜோடி நீங்கள் சம்பாதிச்சிருக்க ரூபாய் 81,92,000 ரூபாய் நீங்கள் ஒரு வருஷத்தில் நீங்கள் சம்பாதிக்க முடியும். இப்போது ஒரு ஸ்கூலில் 40 குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா 40 பேரும் பாஸ் ஆகிறதுல கண்டிப்பாக அதில் ஒருத்தர் 2 பேர் ஃபெயில் ஆகிறாங்க. அது மாதிரி எல்லா பக்கமும் நம்மளால் 100% வேலை பார்க்க முடியாது. ஆனால் இந்த வேலையை நம்ம 100% எடுத்துக்கிட்டாலும் அதில் 10% வேலை பார்த்தா கூட நீங்கள் வந்து வருஷத்துக்கு 8 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. சரி, ஓகே, 10 கூட இல்லை, அதை விட லோவாக நீங்கள் வந்து ஜஸ்ட் 1% ஒர்க் பண்ணால் கூட 80,000 ரூபாய் பார்ட் டைமாக கூட நீங்கள் சம்பாதிக்க முடியும். அதுவே 2வது வருஷத்தில் அந்த 1% டீம், உங்களோட 160 பேர் கொண்ட டீம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 0.5% வேலை பார்த்தா கூட 2வது வருஷம் உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்கும்? 64 லட்சம் ரூபாய். 3வது வருஷத்தில் அது வந்து க்ரோர்ஸ் ஆஃப் இன்கமாக மாறிடும். லைவ் யங் ரிச் அண்ட் ரிட்டையர்டு. இப்போ வந்து நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி யங்காக இருக்கும்போதே ரிச்சாகவும் ரிட்டையர்டாகவும் ஒரு லைஃப் வாழ முடியும். அடுத்து வந்து ஹவு டு கெட் டபுள் ப்ராஃபிட். நீங்கள் இதில் வந்து டபுள் ப்ராஃபிட் எப்படி எடுக்க முடியும்? இஃப் யூ ஸ்டார்ட் வித் சிங்கிள் ஐடி, நீங்கள் சிங்கிள் ஐடியோடு ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே வந்து ஏபி 2 பேரை ஜாயின் பண்ண வைக்கிறீங்க. அந்த ஏக்கு கீழே வந்து ஒரு 1000 சேல், பிக்கு கீழே 1000 சேல், 1:1 பேர் 1000 ரூபாய் அப்படி கணக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டில் 1000 ரைட்டில் 1000 ஈக்குவல் நீங்கள் 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க. அதுவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்கள் பேரில் ஒரு ஐடி, உங்கள் ஒய்ஃப் பேரில் ஒரு ஐடி, குழந்தை பேரில் ஒரு ஐடி அப்படின்னு சொல்லி, இல்லை உங்கள் அப்பா பேரில் ஒரு ஐடி, அம்மா பேரில் ஒரு ஐடின்னு 3 ஐடியோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதே 1000 சேல் ஆகும்போது அதை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே 500 டிவைட் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது உங்களோட ஃபஸ்ட் ஐடி அது ஒரு 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்கும். அப்புறம் உங்கள் மதர் பேரில் இருக்கிற ஐடியில் ஒரு 500 பேர் ஆகிருக்கும். ஃபாதர் பேரில் இருக்கிற ஐடியில் ஒரு 500 பேர் ஆகிருக்கும். அப்போ 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்ச இடத்துல அதே சேலில் நீங்கள் 20 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும். இது டபுள் ப்ராஃபிட். ஒய் ஒர்க் அட் அவர் கம்பெனி? த ஸ்டார்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. நீங்கள் சிம்பிளாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். நோ ரிஸ்க் ஆஃப் பிஸ்னஸ். இங்கே எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. இங்கே யாருக்குமே நீங்கள் எம்ப்ளாயி இல்லை, இண்டிபெண்ட் பிஸ்னஸ் ஓனர் நீங்கள் மட்டும்தான். நோ பாஸ். இங்கே யாருமே பாஸ் கிடையாது. ஷுவராக அப்ளைன் இருப்பாங்க, உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருப்பாங்க அவங்க. நோ பவுண்டேஷன். இங்கே வந்து நீங்கள் இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாக செய்ய முடியும். நோ ரிசர்வேஷன். இங்கே நான் வருவேன், எனக்காக வந்து நீங்கள் இடம் போட்டு வைங்க, அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. நோ எஃபெக்ட் ஆஃப் ஸ்டார். அதெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு டைம் சரியில்லைன்னு. பாருங்கள், எனக்குள்ள ஒரு 1000 டீம் இருக்குது, என் ஒருத்தனுக்கு டைம் சரியில்லை, இருக்கிற 999 பேருக்குமா டைம் சரியில்லை. அப்போ அவங்க வேலை செஞ்சால் கூட எனக்கு காசு வரதான் போகுது. அதனால் ஸ்டாரை பற்றி இங்கே ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நோ ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ். டோன்ட் நீட் எனி ஆஃபீஸ். நீங்கள் எங்கே வேணாலும் ஃப்ளெக்சிபிளாக, எங்கே வேணாலும், எப்படி வேணாலும் நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ண முடியும். ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஃபார் யுவர் டைம் கம்பவுண்டிங் அண்ட் டூப்ளிகேட் பிஸ்னஸ். நீங்கள் வந்து மேலே அப்ளைனில் இருக்கிறவங்க கம்பெனி சிஸ்டம் சொல்கிறத நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிட்டு போனாலே போதும். தனியாக நம்ம வந்து இதுக்காக முயற்சி பண்ணணும், நிறையா கற்றுக்கணும் அப்படின்லாம் இல்லை. என்ன சிஸ்டம் என்ன சொல்லும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தாலே பெரிய லெவலில் சக்ஸஸ் எடுக்க முடியும். நேச்சுரல் பிஸ்னஸ். எவ்ரி ஒன் கேன் டூ திஸ் பிஸ்னஸ். சிம்பிளான பிஸ்னஸ், யார் வேணாலும் இந்த பிஸ்னஸை செய்ய முடியும். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி ஒன்.
இந்த பிஸ்னஸில் நான் வந்தேன், அதனால் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நான் அப்புறம் வரேன், நீங்கள் அப்புறம் வரீங்க அப்படிங்கிற அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. யார் அதிகமாக வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அதிகமாக காசு கிடைக்க போகுது, அவ்வளோதான். இதில் பலதரப்பட்ட ஸ்டேட்டில் உள்ள மக்கள், பலவித ப்ரொஃபஷனில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாரோடையும் நம்ம பேசுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறோம். எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டியோட நம்ம இருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளோட பர்சனாலிட்டி ஆட்டோமேட்டிக்காகவே டெவலப்மெண்ட் ஆகும். கிங்ஸ் அண்ட் லக்ஸரி லைஃப் ஸ்டைல், நிச்சயமாக ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கை இங்கேருந்து நாம் பெறும். டுடே நெவர் கம்ஸ் டுமாரோ. வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக அதை நாம் பயன்படுத்திக்கணும். நன்றி, வணக்கம்.